விஜய் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப ஓட்டெல்லாம் போட மாட்டீங்க? சான்ஸ் இருக்கு, நான் போட. ஆனா ஓட்டு திமுகக்கு தான். பரம்பரையா திமுகல இருந்துட்டு நான் போட மாட்டேன். இன்னும் அவருக்கு மெச்சூரிட்டி வரல, இல்லை அவருக்கு பின்னால் யாருமே ஒரு சரியான தலைவர், ரெண்டாவது தலைவர் இல்லை. ஃபேமிலி எல்லாமே திமுக தான் போட்டான். காசு கூட வாங்க மாட்டான், காசு கொடுத்தா கூட வேணான்றோம். ஏதாவது பிரியாணி கொடுப்பானுங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வரோம். அது மாதிரி வளர்ச்சி திட்டங்களை சொன்னாக்கா பயனுள்ளதாக இருக்கும். அதை விட்டுட்டு இவரை பற்றி பேசுறது, அவரை பற்றி கடுமையாக பேசுறதுன்னு தான் இது. இப்போ உங்களுக்கு தாவேக்காவா திமுகவா 2026ல? எனக்கு வந்து நான் திமுக தான் மேடம் ஓட்டு போடுவேன். சப்போஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப ஓட்டெல்லாம் போட மாட்டீங்க? சான்ஸ் இருக்கு, நான் போட. ஆனா ஓட்டு திமுகக்கு தான். பரம்பரையா திமுகல இருந்துட்டு நான் போட மாட்டேன். சரி, அந்த திமுகக்கு ஓட்டு போடுறதுக்கான ரீசன் என்ன? ஏதாவது காரணம் இருக்கும். எதுக்காக திமுக இவ்வளவு ஊழல் பண்றாங்க, எவ்வளவு நடக்குது, இருந்தாலும் நான் ஓட்டு போடுறேன்னா எதுக்காக? சரிம்மா, ஃபர்ஸ்ட் திக, அப்புறம் திமுக, அப்புறம் அதிமுக, இப்படி பெரியார் இயக்கத்துல வந்தது திக. அதனால நீங்க அந்த காலத்துல இருந்தே இருந்தா ஃபேமிலி எல்லாமே திமுக தான் போட்டோம். காசு கூட வாங்க மாட்டோம், காசு கொடுத்தா கூட வேணான்றோம். ஏதாவது பிரியாணி கொடுப்பானுங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வரோம். பிரியாணி சாப்பிட்டா ஓட்டு போடுவீங்களா நீங்க? இல்ல அது கொடுப்பாங்கம்மா, அதனாலயா கொடுப்பாங்க. அன்னத்தை வேணாம் சொல்லக்கூடாது, இல்லை அது வாங்கி சாப்பிடு வேற ஒன்று. அந்த சந்தோஷத்துல ஒரு ஓட்டு போடுறேன். நடிகராக இருக்கிறதுனால எல்லாருமே பார்க்க வருவாங்க. இப்போ வந்து எல்லா கட்சிக்காரங்களுமே பார்க்க வருவாங்களோடைய ஓட்டு கண்டிப்பாக போட மாட்டாங்க. எல்லாம் ஒரு ரசிகர். இப்போது நான் கூட விஜய் ரசிக்கிறேன், விஜய் வந்து ரசிகர், ரஜினி ரசிகர், அந்த மாதிரி எல்லாருமே வந்து ரசிக்கிறவங்க. ஓட்டு மட்டும் கண்டிப்பாக யாரும் போட மாட்டாங்க. ரெண்டாவது வந்து அதில் வர்ற, அதான் சொல்கிறேன், அதில் வர்ற ஆளுங்களை வந்து 17 வயசு, 16 வயசு, 15 வயசு, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அங்கே போகிறது, சேரை உடைக்கிறது, சேரை தூக்கிட்டு போகிறது, வாட்டர் கேனை தூக்கிட்டு போகிறது. அவங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. எல்லா மாநாட்டிலும் நடக்கிறதானா? இல்லை, கிடையாது. சமீபத்தில் காங்கிரஸ் மாநாடு நடந்தது, விசிகா மாநாடுலாம் நடந்தது. இன்னும் சொல்ல போனால் சீமான் மாநாடு ஒரு கூட்டம் நடத்தினாரு. அழகாக அந்த சேர்லாம் எடுத்து போட்டு அழகாக பண்ணிட்டு போனாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு அராஜகம்லாம் நடந்தது. எப்பவுமே வந்து ஆளுங்கட்சி வந்து ஒரு எதிர்கட்சியை வந்து இந்த மாதிரி டைம் கொடுக்காம மீட்டிங் வந்து போடக்கூடாதுன்னு போலீஸ்க்கு வந்து அழுத்தம் கொடுத்து பண்ணுவாங்க. அப்படி பண்றதுதான் அது இவங்க பண்றாங்க. அது இப்போ வந்து இவங்க ரொம்ப பண்றாங்க. இல்லை, முதல்ல அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வரும்போதே இப்படி ஒரு கட்டுப்பாடு போட்டால் அது வந்து எப்படின்றது தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு பேச்சு உரிமை தான். இந்த உரிமையை வந்து ஏதோ நசுக்கிற மாதிரி தெரியுது. அவன் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு ஆள் நல்லதாமா பண்ணிட்டு இருக்காரு. பண்ணாலும் சில இதில் வந்து ஒரு பிரச்சனை. அது நல்லா பண்றாரு, ஆனா விஜய் ஏன் பேச விட மாட்டாங்க? விஜய் பேசவனா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம்? திமுக என்ன பயமா இருக்கும்? மெஜாரிட்டி வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கமிஷனர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி போலீஸ் சொல்லி ஆர்டர் போட சொல்லி சிஎம் நினச்சா எது வேணால் போடலாம். அது போல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இவர் வார்த்தை தவறாக பேசாமல் நியாயமாக பேசினா ஓரளவு மக்களை வந்து கவர முடியும். 2026லயே முழு மூச்சா வந்து 100% பொலிட்டீஷியனாக அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா தெரியாது. பட் ஹீ நீட்ஸ் டைம். அவருக்கு நிறைய டைம் தேவைப்படும். அவருடைய ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு, அவருடைய ஃபிலாசபியை ஃபில் பண்ணுறதுக்கு, மக்களுக்கு அவர் எப்படி சர்வீஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய டைம் வேணும். அவர் முதல்ல வந்து நடக்க ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவரால் ரன் பண்ண முடியும். அதுக்கு அவருடைய டீம் வந்து இன்னும் அவருடைய டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணால் மட்டுமே அவர் வந்து பப்ளிக் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ண முடியும். பப்ளிக் வந்து ஒரு லாங்கர் டைத்துக்கு அவரால் சர்வை பண்ண முடியும். ஓகே சார், இப்போ நீங்க ஒரு காமன் மேனா நீங்க இவ்வளவு விஷயத்த பார்த்து பேசுறீங்க. இப்போ நடக்க போற பிரச்சாரத்துல 25 நிமிஷம் பேச போறாருன்னா, இப்போ உங்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த இஷ்யூவை எடுத்து பேசினானா எது? அவர் மத்திய அரசு வந்து ஊர்வா மாதிரி தொட்டுக்கிறாரு, இதை கண்டினியூவா எதிர்க்கிறாரு. இதுல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்காது. அது ரெண்டையுமே பேசணும். இப்போ ஒரு பேப்பர்ல வந்து ஒரு புள்ளி வச்சோம்னா கருப்பு மட்டும்தான் தெரியும், அவ்வளோ நல்ல விஷயம் தெரியாது. அதே மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் கொஞ்சம் ப்ராப்பராகவே அவர் பேசவே இல்லை, பேசுறதே கொஞ்சம் தடுமாறுறாரு. இன்னும் அவருக்கு மெச்சூரிட்டி வரல, இல்லை அவருக்கு பின்னால் யாருமே ஒரு சரியான தலைவர், ரெண்டாவது தலைவர் இல்லை. அதனால அவர் இன்னும் மெச்சூரிட்டி வரணும்.
மெச்சூரிட்டி வந்தால் அவருக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ வளர்ச்சி திட்டங்கள் நிறைய இருக்குமா. இப்போ ஐடி உதாரணமாக திருச்சியில் அந்த பக்கம் இந்த மதுரை எல்லா இடத்துலையுமே இப்போ ஐடி பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ வளர்ச்சி திட்டங்களை பற்றி அவர் பேசணும். வேறு நடந்த கதையை பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இனிமேல் வளர்ச்சி நான் வந்தால் என்ன வளர்ச்சி என்ன பண்ண போகிறேன், என்னோடய திட்டம் என்ன நோக்கம் என்ன. இப்போ சாதாரணமாக ஃபாரின்லாம் கூட சரி அவங்களோட வளர்ச்சி திட்டங்களை தான் சொல்லுவாங்க. ஒரு திட்டங்களை போட்டு ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி வளர்ச்சி திட்டங்களை சொன்னாக்கா பயனுள்ளதாக இருக்கும். அதை விட்டுட்டு இவரை பற்றி பேசுறது, அவரை பற்றி கடுமையாக பேசுறதுன்னு தான் இது அநாகரிகமாக இருக்கும் அரசியலில். வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசினாருன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு நான் இன்னும் ஸ்போர்ட்ஸு முக்கியமானது வந்து விளையாட்டு வந்து நம்ம நாட்டில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. இப்போ ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோல்டு மெடல் கூட அடிக்கவே இல்லை இந்த வருஷம். ஏன் இவ்வளோ மக்கள் தொகை அதிகமாக இருக்க நம்ம நாட்டில் ஏன் இது மாதிரி நடக்குது? அதாம்மா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து வரும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும்போது வந்தவுடனே பழைய வந்து பென்ஷனை கொடுக்குறேன்னாங்க, நீட்டை ஒழிச்சிடறேன்னாங்க. அப்புறமா எல்லாம் இப்போ வந்து இப்போ நர்ஸஸுங்களுக்கு எல்லாமே இது பண்ணுறேன். இப்போ தூய்மை பணியாளர் எல்லாரையும் வந்து பர்மனெண்ட் ஆகணும். யாருமே எதுவுமே பண்ணலையே. அந்த பஸ்ஸு மட்டும் விட்டாங்க, அதை மட்டும் தான் பண்ணாங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும், எல்லா மகளிருக்குமே எல்லாருக்குன்னாங்க. அப்புறமா வந்து என்ன பண்ணாங்க, தகுதி உள்ளுக்குன்ட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் அப்ளிகேஷனை வாங்கி நதியில் தான் போய் நிற்குது. அது மாதிரி வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இந்த சொல்லி எடுத்து பேசணும் விஜய். இந்த மாதிரிலாம் இவ்வளோ இதெல்லாம் சொன்னீங்களே, 525 வாக்குறுதி கொடுத்தீங்க, ஏன் எவ்வளோ நீங்கள் இது பண்ணலையே, எல்லாத்தையும் பண்ணிட்டு 90% இருந்தீங்களே. இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லணும் தான் மக்கள்கிட்ட புரியும். நீ ஒரு கூட்டம் வந்து கூட்டுறாங்க, ஒரு 50,000 1 லட்சம் பேர் வராங்கன்னா இதெல்லாம் சொன்னாக்கா அவங்க மைண்டில் போவோம். அப்போ இவ்வளோ தப்பு இவங்க பண்ணியிருக்காங்களே, சொல்லி செய்யலையே, நம்ம இவனை ஒரு முறை ஆதரிக்கலான்ட்டு பண்ணுவாங்க. அதை தான் நம்ம சொல்லணும் எடுத்து. அது ஓகே சார். இப்போ சமீபத்தில் இவ்வளோ நடந்துச்சுல்ல, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, எல்லா பிரச்சனையும் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி எடுத்து பேசணும். எதிர்கட்சியை பத்தி திமுக பத்தி விஜய் சார் ரொம்ப இதுவா பேசினப்பாரு போல. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? மன்னிப்புன்றது எதிர்கட்சி வந்து எதிர்த்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதாவது இவர் யாருமே வந்து கரெக்டா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இவர் தன்ற தவிர அவர் சொல்லலாம், அவர் பண்ற தவிர இது வந்து மக்களுக்கு ஒரு நல்லதுதான் இது.